ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய பெரிய புராண சிந்தனைக்கு ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் அருளாசி வழங்கி இருக்கின்றார்கள். அதை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியதே. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்த அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள்ளாடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசி வழங்கிய தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பெரிய புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்த ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம் நடராஜன் ஐயா அவர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணத்திற்கு புறப்படுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு அந்த திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு புறப்படுகின்றார்கள். அங்கே வாத்தியங்கள் முழங்கப்படுகிறது. எல்லோரும் மங்கள வாழ்த்துக்களை பாடுகின்றார்கள். பெண்கள் எல்லாம் பல்லாண்டு பாடுகின்றார்கள். அவரவர்கள் தங்களுக்கு உரிய வாகனங்களில் அவர்கள் பல்லக்கு, மாட்டு வண்டி போன்ற வாகனங்களில் அவரவர்கள் ஏறிக்கொண்டு இப்பொழுது அந்த மாப்பிள்ளை ஊர்வலம் ஆனது புத்தூரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி செந்துருத்திப்பண் மத்தியமாவதி ராகம். ஒரு வரியை 2 தடவை பாடுவேன். 2வது தடவை 2 வரியும் ஒன்று போல பாடுவேன். 2வது தடவை நீங்கள் அந்த பாட்டை சொல்லி ஒரு முற்றோதல் மாதிரி பண்ணிவிடுங்க. மங்கள கீதநாத மறையவர் புலாங்களோடு, மங்கள கீதநாத மறையவர் புலாங்களோடு, தொங்கலும் விரையும் சூழ்ந்த மைந்தரும் துவன்றி சூதும், தொங்கலும் விரையும் சூழ்ந்த மைந்தரும் துவன்றி சூதும், பங்கைய முகையும் சாய்த்து பணித்தெழுந்து அணியில் மிக்க, பங்கைய முகையும் சாய்த்து பணித்தெழுந்து அணியில் மிக்க, குங்கும முலையினாரும் பரந்தெழு கொள்கை தாயே, குங்கும முலையினாரும் பரந்தெழு கொள்கை தாயே.
மங்களமான கீத நாத குழாங்கள். அப்போ நிறைய கூட்டங்கள் அவர்கள் மங்களமான கீதத்தை பாடிக்கொண்டு வருகின்றார்கள். கல்யாண வீடு அப்படிங்கிறதுனால வெறுமன கீதத்தை பாடினார்கள்னு போடலாம்ல, ஏன் மங்கள கீதம் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா, கல்யாண வீட்டில் மங்கள சொற்களை பயன்படுத்தி அதனால் உருவாக்கப்பட்ட பாடல்களை பாட வேண்டும். அதான் மங்கள கீத நாத குழாங்கள் அப்படின்ட்டு. அப்போ அமங்கல சொற்கள் அங்கே பயன்படுத்தக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ராகங்களும் மங்களமான ராகங்களை அங்கே இசைக்க வேண்டும். இந்த முகாரி, சுபபந்தோராடி, ஹுசேனி இதெல்லாம் கொஞ்சம் சோகத்தை தரக்கூடியது. நல்ல மங்களமான ராகங்களை அங்கே நாம் பாடி அந்த கூட்டங்கள் அப்படியே சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். கம்பீர நாட்டை, ஆனந்த பைரவி, இந்த மாதிரி ஒரு மங்களமான ராகங்களை பாடிக்கொண்டு அந்த மங்கள கீதத்தை இசைத்து கொண்டு அந்த குழாங்கள், அந்த கூட்டம் கூட்டமாக அந்த மாப்பிள்ளை அழைப்பு ஆனது, அந்த மாப்பிள்ளை அழைப்பில் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி மங்கள நாத மறையவர் குழாங்களோடும். வேதங்கள்லையும் கல்யாணத்துக்குன்னு சொல்லக்கூடிய சில பகுதிகள்லாம் இருக்கின்றது, மங்களமான ஒரு பகுதிகள். அப்ப அந்த மங்களமான பகுதிகளையும் அந்த அந்தணர்கள் எல்லாம் போதிக்கொண்டு கூட்டம் கூட்டமாக அவர்கள் அந்த மாப்பிள்ளையோடு அவர்கள் புத்தூரை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். குழாம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். தொங்கலும் விரையும் சூழ்ந்த மைந்தரும் துவன்றி. தொங்கல் அப்படின்னா பொன் மாலைகள், பொன் ஆபரணங்கள். விரைனா வாசனை பொருட்கள். பொன் ஆபரணங்களை அணிந்திருக்கின்றார்கள், வாசனை பொருட்களை எல்லாம் அவர்கள் பூசியிருக்கின்றார்கள். இப்படி இவைகளெல்லாம் சூழ்ந்த, இவற்றை அணிந்து கொண்ட அந்த மைந்தர்கள், அந்த ஆடவர்கள், அவர்களும் நெருங்கி, துவன்றி அப்படின்னா நெருங்கின்னு அர்த்தம். நெருங்கி அந்த மாப்பிள்ளை அழைப்புல அப்படியே அவர்கள் புத்தூரை நோக்கி செல்கின்றார்கள். பொன்மாலைகளை அணிந்தும் வாசனை பொருட்களை பூசியும் அந்த மைந்தர்கள் எல்லாம் நெருங்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். சூதும் பங்கைய முகையும் சாய்த்து. அந்த பெண்களினுடைய அந்த முலைகளானது சூதாட்ட கருவியை போல இருக்கின்றது, தாமரை அரும்பு போல இருக்கிறது. பங்கைய முகைனா அரும்பு. அந்த தாமரை அரும்பையும் சூதாட்ட கருவியையும் வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மார்பகங்கள் இருக்கின்றது. அப்படி நெருங்கி, இரண்டு மார்பகங்களும் நெருங்கி, இடையீர் போகா இளமுலை அப்படின்ட்டு சொல்வதற்கேற்ப, பனைத்து அப்படின்னா பெரிதாக நெருங்கி இருந்து, எழுந்து அணியில் மிக்க, அவர்கள் அணினா ஆபரணங்கள், நிறைய ஆபரணங்களை எல்லாம் அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். அந்த குங்கும முலையினாரும், குங்குமப்பூ குழம்பையெல்லாம் அவர்கள் பூசி இருக்கின்றார்கள் மார்பில். அப்படிப்பட்ட இல்லை அந்த குங்கும நிறம் அப்படின்னுட்டு எடுத்துக்கிடலாம். அப்படிப்பட்ட மார்பகங்களை உடைய அந்த பெண்கள் பறந்து எழு கொள்கை தாகி, அவர்களும் நிறைய அந்த பெண்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அவர்கள் இந்த புத்தூரை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். அடுத்த பாடல். அருங்கடி எழுந்த போழ்தின் ஆர்த்தவள் வளைகளாலும், அருங்கடி எழுந்த போழ்தின் ஆர்த்தவள் வளைகளாலும், இருங்குழை மகரத்தாலும் இளங்கொழி மணிகளாலும்,
இருங்குழை மகரத்தாலும் இலங்கு ஒளிமணிகளாலும் நெருங்கிய பீலி சோலை நீல நீர்த்தரங்கத்தாலும் நெருங்கிய பீலி சோலை நீல நீர்த்தரங்கத்தாலும் கருங்கடல் கிளர்ந்ததென்ன காட்சியிற் பொலிந்ததன்றே. கருங்கடல் கிளர்ந்ததென்ன காட்சியில் பொலிந்ததன்றே. அருங்கடி எழுந்த பொழுதின். கடினா திருமணம் அப்படின்னுட்டு அர்த்தம். அருங்கடி இப்படி அறிய காண்பதற்கரிய அந்த திருமண ஊர்வலம் எழுந்த பொழுதின், அப்படியே அந்த திருமண ஊர்வலமானது அப்படியே நடந்து கொண்டே அவர்கள் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். மாப்பிள்ளை அழைப்பு. ஆர்த்த வெள் வளைகளாலும் அந்த திருமண ஊர்வலத்துல நிறைய பெண்கள் வெண்மையான சங்குகளால் ஆகிய வளையல்களை அணிந்திருக்கின்றார்கள். ஆர்த்த வெள் வளைகளாலும் வெண்மையான, வெள்னா வெண்மையான வளைகள், சங்கு, அந்த சங்கினால் செய்யப்பட்ட வளையல். அப்ப அங்க நிறைய சங்கு இருக்கு. ஒரு கடல்னா என்னெல்லாம் இருக்கணும், அது போல இதுக்கு ஒரு கடலை போல இருக்கின்றது. சங்கு இருக்கின்றது. இருங்குழை மகரத்தாலும் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழைகள், மீன் போன்ற மீன் உருவத்தோடு கூடிய அந்த குழைகள். அப்போ கடல்னா மீன் இருக்கணும். அதனால இங்க மீனும் அந்த ஆண்கள் பெண்கள்லாம் அந்த மீன் உருவத்தை பொறித்த அந்த குழைகளை அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். இலங்கு ஒளி மணிகளாலும் அப்படியே ஒளியை தரக்கூடிய அந்த நவரத்னங்கள், ஏன்னா கடல்ல முத்து வைரம் எல்லாமே கிடைக்கும். அப்படி மணிகள், அந்த நவரத்னங்களும் அணிந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த கடல்ல இருப்பதெல்லாம் இங்கேயும் இருக்கின்றது. நெருங்கிய பீலி சோலை நீல நீர் தரங்கத்தாலும், எல்லாரும் இந்த மயிர்பீலிய வச்சு ஒரு விசிறி மாதிரி ஒரு அமைப்பை வச்சு அதை பிடிச்சுக்கிட்டு போவாங்க. அப்போ அப்படி நெருங்கி ஏந்தி செல்லக்கூடிய அந்த ஏந்தி சென்ற மயிர்பீலி குஞ்சங்களின், அந்த குஞ்சங்களின் நீல நிறம், அந்த நீல நிறம் அலைகளைப் போல இருக்கிறது. தரங்கம் அப்படின்னா அலை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கருங்கடல் அப்படியே கிளர்ச்சியோடு நடந்து போவதைப் போல, கருங்கடல் கிளர்ந்து எழுந்ததைப் போல கண்ணுக்கு ஒரு விருந்தாக இது காட்சியில் பொலிவுடையதாக இந்த மாப்பிள்ளை அழைப்பு கூட்டமானது நடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு கடல்னா அதுல சங்கு இருக்கணும், மீன்கள் இருக்கணும், நவரத்னங்கள், முத்து போன்ற நவரத்னங்கள்லாம் இருக்கணும். அது ஒரு கருமை நிறத்தோட அந்த மயிர்பீலிகள் நீல நிறமும் கருப்பு நிறமும் சேர்ந்ததாக இருக்கும். அப்படி இந்த மயிர்பீலிகள்லாம் நெருங்கி அதை பிடித்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு கருமை நிறத்தை தோற்றுவிக்கிறது. அப்போ ஒரு கருங்கடலே அங்கே வந்தது போல இருக்கின்றது அப்படின்னுட்டு, அப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சியோடு இந்த கூட்டங்கள், அடியார் கூட்டங்கள் அந்த பெண் வீட்டை நோக்கி அவர்கள் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது பெண் வீட்டாகிய அந்த புத்தூரை நோக்கி அவர் குதிரையின் மீது செல்கின்றார். அவரோடு யாரெல்லாம் அந்த
மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த ஊர்வலத்தில் வருகின்றார்கள் என்று அதை வர்ணனை செய்கின்றார். மங்களமான கீதங்களை மங்களமான ராகங்களோடு பாடிக்கொண்டு அந்த கூட்டங்கள் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். மங்களமான பகுதிகளை உடைய அந்த வேதத்தில் மங்களமான பகுதிகளை எல்லாம் அந்த அந்தணர் கூட்டங்கள் எல்லாம் ஓதிக்கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். பொன் மாலைகளையும் வாசனை பொருட்களையும் அணிந்திருக்கக்கூடிய மைந்தர்கள் நெருங்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சூதாடும் கருவியையும் தாமரை அரும்பையும் வெற்றி கொள்ளக்கூடிய அந்த பெண்களினுடைய மார்பகங்கள், அந்த மார்பகங்கள் நெருங்கி பெருத்து அவைகள் இருக்கின்றது. மேலும் அந்த மார்பகங்களில் அவர்கள் அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கின்றார்கள். குங்கும பூ குழம்பை பூசி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மார்பை உடைய அந்த பெண்கள் எல்லாம் பரவலாக கூட்டம் கூட்டமாக அவர்களும் அந்த ஊர்வலத்தில் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி காண்பதற்கரிய அந்த திருமண ஊர்வலமானது திருமண எழுச்சி புறப்பட்ட பொழுது அங்கே பெண்கள் எல்லாம் வெண்மையான சங்கு வளையல்களை அணிந்திருக்கின்றார்கள். அந்த நிறைய தொகுதியாக சங்கு வளையல்களை அணிந்திருப்பதனால் அது ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு சப்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. மேலும் ஆண்களும் பெண்களும் தங்களுடைய காதுகளில் அந்த மீன் பொறிக்கப்பட்ட குழைகளை அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். மேலும் எல்லோரும் அங்கே நவரத்தினங்களால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிந்திருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் ஒரு கடலில் இருக்கக்கூடிய பொருட்கள். கடலில் சங்கு, மீன், முத்து போன்ற நவரத்தினங்கள் எல்லாம் இருக்கும். மேலும் எல்லோரும் நெருங்கி கொண்டு கையில் அந்த மயிர்பீலி குஞ்சங்களின் நீல நிறம் கொண்ட அவற்றை அவர்கள் கையில் பிடித்து கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். அவைகளெல்லாம் ஒரு நீல நிறம் கொண்ட அலைகளைப் போல இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது ஒரு கருங்கடலானது எழுச்சி பெற்று கிளர்ச்சி பெற்று எழுந்து செல்வதைப் போல இந்த மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலமானது கண்ணிற்கு காட்சிக்கு விருந்தாக பொலிவோடு அமைந்து இருக்கின்றது. நெருங்கு தூரியங்கள் ஏங்க நிறைத்த சாமரைகள் ஓங்க, நெருங்கு தூரியங்கள் ஏங்க நிறைத்த சாமரைகள் ஓங்க, பெருங்குடை மிடைந்து செல்ல பிணங்கு பூங்கொடிகள் டாட்ட, பெருங்குடை மிடைந்து செல்ல பிணங்கு பூங்கொடிகள் டாட்ட, அருங்கடி மணம் வந்தெய்த அன்று தொட்டு என்றும் அன்பில், அருங்கடி மணம் வந்தெய்த அன்று தொட்டு என்றும் அன்பில், வரும் குல மறையோர் புத்தூர் மணம் வந்த புத்தூராமால், வரும் குல மறையோர் புத்தூர் மணம் வந்த புத்தூராமால். தூரியங்கள் அப்படின்னா வாத்தியங்கள். அந்த வாத்தியங்கள் எல்லாம் வாத்தியக்காரர்கள் எல்லாம் நெருங்கி நின்று அவர்கள் வாசித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏங்க அப்படின்னா வாசிக்கப்படுகிறது. வாத்தியங்கள் ஏங்கன்னா வாத்தியங்கள் வாசிக்கப்படுகிறது. நிறைத்த சாமரைகள் ஓங்க, நிறைத்த அப்படின்னா வரிசை வரிசையாக அந்த சாமரங்களை எல்லாம் வைத்து கொண்டு அவற்றை அவர்கள் வீசிக்கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். பெருங்குடை மிடைந்து செல்ல, நிறைய பேர் பெரிய பெரிய குடைகளை நெருங்கி நின்று பிடித்து கொண்டு செல்கின்றார்கள். ஏன்னா வெயில் படக்கூடாது பார்த்தீங்களா, அதனால நிறைய குடைகளை மிடைந்து அப்படின்னா நெருங்கி அப்படின்ட்டு நெருங்கி நின்று அந்த குடைகளை பிடித்து கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். பிணங்கு பூங்கொடிகள் ஆட, மாறுபட்ட அந்த விதவிதமான கலர்களை உடைய அந்த கொடிகள் எல்லாம்
அங்கே ஆடிக்கொண்டு இருக்கிறது. காற்றில் அசைந்து கொண்டு ஆடிக்கொண்டு அந்த கொடிகளை பிடித்து கொண்டு வருகின்றார்கள். அந்த கொடிகளெல்லாம் பிணங்குன மாறுபட்ட அப்படின்னா வெவ்வேறு விதமான நிறத்தில் உள்ள அந்த கொடிகளெல்லாம் அங்கே காற்றில் அசைந்து கொண்டு இருக்கின்றது. அந்த கொடிகளை பிடித்தபடி வருகின்றார்கள். அருங்கடி மனம் வந்து எய்த அன்று. இப்படிப்பட்ட காண்பதற்கரிய அந்த திருமண ஊர்வலம் அந்த புத்தூருக்கு வந்த அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும், அன்று தொட்டு என்றும் இந்த இன்று வரைக்கும் அன்பில் வரும் குலமறையோர், அன்பே உருவமாக வரக்கூடிய அந்த குலத்தை உடைய அந்த ஆதிசைவ மறையோர்கள், அந்த ஆதிசைவ அந்தணர்கள் வாழக்கூடிய அந்த புத்தூர், அந்த நாளிலிருந்து இந்த ஒரு திருமண ஊர்வலம் நடந்து அந்த ஊருக்கு சென்ற அந்த நாளிலிருந்து அந்த ஊருக்கு பெயர் மனம் வந்த புத்தூர் என்று பெயராகிவிடுகிறது. அது வரைக்கும் வெறுமன புத்தூர், அதுக்கப்புறம் அது மனம் வந்த புத்தூர் அப்படின்னுட்டு அந்த ஊருக்கு பெயர் இன்று வரைக்கும் அந்த பெயர் நிலைத்து நிற்கின்றது. ஏன்னா அது அடியார்களுடைய வாக்கு, சேக்கிழாரினுடைய வாக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயர் நிலைத்து இருக்கின்றது. அடுத்த பாடல். நிறைகுடம் தூபம் தீபம் நெருங்கு பாலிகைகள் ஏந்தி, நிறைகுடம் தூபம் தீபம் நெருங்கு பாலிகைகள் ஏந்தி, நரைமலர் அருகு சுண்ணம் நறும்பொறி பலவும் வீசி, நரைமலர் அருகு சுண்ணம் நறும்பொறி பலவும் வீசி, உறைமலி கலவை சாந்தில் உருபுணல் தெளித்து வீதி, உறைமலி கலவை சாந்தில் உருபுணல் தெளித்து வீதி, மறையவர் மடவார் வள்ளல் மனம் எதிர்கொள்ள வந்தார், மறையவர் மடவார் வள்ளல் மனம் எதிர்கொள்ள வந்தார். நிறை குடம். இப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெண் வீட்டுக்காரர்களும் இப்பொழுது மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை எதிர்கொண்டு அழைப்பதற்கு அவர்களும் பெரிய ஒரு கூட்டமாக வருகின்றார்கள். வரக்கூடியவர்கள் எப்படி வரவேற்பதற்கு வருகின்றார்கள்? கையில் நிறைகுடம், அந்த பூரண பொற்குடம், பூரண கும்பம், அதை ஏந்தி கொண்டும், தூபங்களை ஏந்தி கொண்டும், தீபங்களை ஏந்தி கொண்டும், நெருங்கு பாலிகைகள் ஏந்தி கொண்டும், நல்ல பாலிகைகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுல அந்த முளைகள் எல்லாம் நெருங்கி வளர்ந்து இருக்கின்றது. நன்கு வளர்ந்த அந்த முளைப்பாதான் நெருங்குன்னு போட்டிருக்காங்க. அந்த நன்கு ஏன்னா முளைப்பாலிகை போடும்போது இடைவெளி விட்டு போட மாட்டாங்க, அப்படியே ஒரு குத்தா அள்ளி போடுவாங்க. அது நெருங்கி வளர்ந்து இருக்கும். அது அப்போ அதான் நெருங்கு பாலிகைகள். அந்த முளைப்பாலிகைகளை எல்லாம் கையில் ஏந்தி கொண்டு ஆண்களும் பெண்களும் வருகின்றார்கள். அடுத்து நரை மலர் வீசி, நரைனா வாசனை, அந்த வாசனை மலர்களை எல்லாம் அந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் மீது தூவிக்கொண்டு, அருகம்புல், சுண்ணம், அந்த பொற்சுண்ண பொடி, அடுத்து நறும் பொறி, வாசனை மிகுந்த அந்த பொறி, இவைகளையெல்லாம் அந்த மங்கள பொருட்களை எல்லாம் அவர்கள் அந்த மாப்பிள்ளை வீட்டார் மீது தெளித்து கொண்டு வீசிக்கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். உறைமலி கலவை சாந்தின் உருபுணல் தெளித்து, நல்ல சந்தனம், அந்த சந்தனத்தை நல்ல உரைத்து நிறைய அதுல தண்ணீர் சேர்த்து பன்னீரை கலந்து
ரொம்ப குளிர்ச்சியான தண்ணீர், அந்த தண்ணீரை கலந்து அந்த சந்தன குழம்பு, பன்னீர் குழம்பு இதையெல்லாம் அந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் மீதும் தெளித்து கொண்டும் வீதியிலும் தெளித்து கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். யாரெல்லாம்? மறையவர், மடவார், அந்தணர்கள், பெண்கள், வள்ளல் மனம் எதிர்கொள்ள வந்தார். அந்த ஊர்ல உள்ள முக்கியஸ்தர்கள், வள்ளல்ங்கிறதுக்கு ஊர்ல உள்ள முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். சில இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. அப்படி அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லோரும் மனம் எதிர்கொள்ள வந்தார். அந்த திருமண மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எதிர்கொண்டு அழைப்பதற்காக அவர்கள் வந்து கொண்டு அவர்களும் வந்தார்கள். அந்த மாப்பிள்ளை அழைப்பில் வாத்தியங்கள் எல்லாம், தூரியங்கள், அந்த வாத்தியங்களை எல்லாம் நெருங்கி நின்று அந்த வாத்திய இசைக்கக்கூடியவர்களெல்லாம் எல்லா வாத்தியங்களையும் வாசிக்கின்றார்கள். வரிசையாக அந்த சாமரைகளை எல்லாம் வீசிக்கொண்டு வருகின்றார்கள். மிகப்பெரிய குடைகளை பிடித்து கொண்டு யாருக்கும் வெயில் படாத அளவு நெருக்கமாக வந்து கொண்டு இருக்கின்றார்கள். மாறுபட்ட நிறங்களை உடைய கொடிகளெல்லாம் அங்கே ஏந்தி கொடிகளை கெட்டி பிடித்து கொண்டு வருகின்றார்கள். அந்த கொடிகளெல்லாம் காற்றின் திசைக்கு ஏற்ப ஆடிக்கொண்டு அந்த கொடிகள் வருகின்றது. இப்படிப்பட்ட திருமண ஊர்வலத்தில், அந்த திருமண எழுச்சி அந்த புத்தூருக்கு வந்து சேர்ந்த அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் அந்த அன்பு மிகுந்த குலத்தில் வரக்கூடிய அந்த ஆதிசைவர்கள் வாழக்கூடிய அந்த புத்தூர் என்கின்ற ஊர், இந்த திருமண ஊர்வலம் வந்த நாளிலிருந்து அந்த ஊரின் பெயர் மனம் வந்த புத்தூர் என்று மாறிவிடுகின்றது. இன்று வரைக்கும் அந்த பெயர் நிலைத்து இருக்கின்றது. மனம் வந்த புத்தூர் என்ற பெயர் நிலைத்து இருக்கின்றது. மேலும் இப்பொழுது பெண் வீட்டார்கள் எல்லாம் அந்த மாப்பிள்ளை வீட்டார்களை எதிர்கொண்டு அழைப்பதற்காக அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் எப்படி வருகின்றார்கள் என்றால், நிறை குடமாகிய அந்த பூரண கும்பத்தை ஏந்தி கொண்டு வருகின்றார்கள். தூபம் ஏந்தி கொண்டு வருகின்றார்கள். தீபம் ஏந்தி கொண்டு வருகின்றார்கள். நெருங்கு பாலிகைகள், நன்கு முளைத்து நெருக்கமாக முளைத்து இருக்கக்கூடிய அந்த முளைப்பாலிகைகளை அந்த பெண்கள் எல்லாம் ஏந்தி கொண்டு வருகின்றார்கள். மேலும் வாசனை மிகுந்த மலர்களை வீசிக்கொண்டு வருகின்றார்கள். அருகம்புல்லை வீசிக்கொண்டு வருகின்றார்கள். சுண்ணம், பொற்சுண்ணத்தை வீசிக்கொண்டு வருகின்றார்கள். வாசனை மிகுந்த பொறி, இப்படி பலவற்றையும் மங்கள பொருட்களை எல்லாம் வீசிக்கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். மேலும் நன்கு வாசனை மிகுந்த அந்த கலவை சந்தனத்தை அரைத்து அதில் நல்ல குளிர்ந்த பன்னீரை சேர்த்து அரைத்து குளிர்ந்த நீரை விட்டு அந்த சந்தன குழம்பையும் அவர்கள் வீதிகளில் தெளித்து கொண்டும் அந்த பன்னீரை தெளித்து கொண்டும் அவர்கள் வருகின்றார்கள். இவ்வாறு அந்த புத்தூரில் உள்ள அந்தணர்கள், அந்த அந்தணர் குலத்து பெண்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், எல்லா வள்ளல் தன்மை மிக்க மக்கள் எல்லோருமே அந்த திருமணத்தில் அந்த மாப்பிள்ளை வீட்டாரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக அவர்களும் வந்தார்கள். கண்கள் எண்ணிலாத வேண்டும் காளையை காண என்பார். கண்கள் எண்ணிலாத வேண்டும் காளையை காண என்பார். பெண்களில் உயர நோற்றாள் சடங்கவி பேதை என்பார். பெண்களில் உயர நோற்றாள் சடங்கவி பேதை என்பார். மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோ என்பார். மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். பண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடுவார்கள். பண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடுவார்கள்.
புத்தூர் இருக்கக்கூடிய அந்த மறையவர்களினுடைய குடும்பத்தில் உள்ள அந்த பெண்கள் எல்லாரும் இப்பொழுது அந்த மணமகனை பார்த்து அவர்கள் தங்களுக்குள் கூறிக்கொள்கின்றார்கள். கண்கள் எண்ணிலாத வேண்டும் காளையை காண என்பார். இந்த காளை போன்று இருக்கக்கூடிய இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்ப்பதற்கு அளவற்ற கண்கள் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட பேரழகனாக இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார் என்று கூறுகின்றார். இதுல முருகப்பெருமானை தரிசனம் பண்ணதுக்கு சொல்லும்போது 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே அப்படின்ட்டு 1000 அப்படின்னாலே அளவில்லை, அளவில்லாததுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ அளவில்லாத ஒரு 4000 கண் கொடுத்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய பேரழகை நம்மால பார்த்து முடியுமா அப்படின்னா முடியாது. அதுபோல இந்த காளையாகிய இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காண்பதற்கும் கண்கள் எண்ணிலாத வேண்டும். ஏன்னா சுவாமியினுடைய அந்த கண்ணாடியில பார்த்து அந்த கண்ணாடி பிம்பத்திலிருந்து வந்தவர் சுந்தரா வா அப்படிங்கிறதுனால சுவாமியை போல பேரழகு உடையவர். பெண்களில் உயர நோற்றாள் சடங்கவி பேதை என்பார். இந்த சடங்கவி சிவாச்சாரியாரினுடைய மகள் நம்ம இந்த எல்லா பெண்களையும் விட மிக அதிகமாக தவம் செய்தவளாக இருக்கின்றாள். அதனாலதான் இந்த மணமகன் கிடைத்திருக்கின்றான் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர்கள் பேசிக்கொண்டு வருகின்றார்கள். மண் களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லோரும், அங்கு திருமணத்திற்கு வந்த எல்லோரும் இந்த திருமணத்தை கண்டு நாம் பெருவாழ்வு பெற்றோம் அப்படின்னுட்டு அவர்கள் கூறுகின்றார்கள். வாழ்ந்தோம் அப்படின்னா பெருவாழ்வு வாழ பெற்றோம் அப்படின்னு அர்த்தம். பெருவாழ்வு வாழ பெற்றோம் இந்த திருமணத்தை கண்டு அப்படின்னுட்டு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் களி கூற மகிழ்ச்சி அடையுமாறு அவர்கள் இந்த திருமணத்தை கண்டு நாம் பெருவாழ்வு பெற இருக்கின்றோம் அப்படின்னுட்டு அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். மேலும் அங்கு பண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் அவர்கள். அதாவது நல்ல மங்களமான பண்களை கொண்டு கீதம் பாடக்கூடியவர்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வருகின்றார்கள், ஆடிக்கொண்டு வருகின்றார்கள். அந்த கீதத்திற்கு ஏற்றார் போல ஆடிக்கொண்டு அவர்கள் வருகின்றார்கள் ஆண் பெண்கள் எல்லாரும். ஆண்டகை அருளின் நோக்கின் வெள்ளத்துள் அலைந்தோம் என்பார். ஆண்டகை அருளின் நோக்கின் வெள்ளத்துள் அலைந்தோம் என்பார். தாண்டிய பரியும் நம்பால் தகுதியின் நடந்ததென்பார். தாண்டிய பரியும் நம்பால் தகுதியின் நடந்ததென்பார். பூந்தயங்கு இவனே காணும் புண்ணிய மூர்த்தி என்பார். பூந்தயங்கு இவனே காணும் புண்ணிய மூர்த்தி என்பார். ஈண்டிய மடவார் கூட்டம் இன்னன இசைப்ப சென்றார். ஈண்டிய மடவார் கூட்டம் இன்னன இசைப்ப சென்றார். ஆண் தகை, ஆண்களில் சிறந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்ப ஆண் தகைனா இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அருளின் நோக்கின் அருட்பார்வையாகிய அந்த வெள்ளத்துள் நாம் அகப்பட்டு மீள முடியாது நிற்கின்றோம் அப்படின்னு சில பேர் கூறுகின்றார்கள். அந்த பெண்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் அருள் பெற்றவர். போன பிறவியில கைலாயத்துல இருந்தவர். அதனாலதான் அவருடைய பார்வை அருள் பார்வை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அருள் பார்வை ஆகிய அந்த வெள்ளத்துள் அகப்பட்டு அலைந்தோம்னா அகப்பட்டு மீள முடியாது நிற்கின்றோம் நாம் அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். தாண்டிய பரியும்
நம்பால் தகுதியின் நடந்தது என்பார். நாமெல்லாம் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்ம பக்கத்துல மெதுவா நடந்து போனா அவருடைய பேரழகை நல்ல மெல்லமா பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னுட்டு நாம மனசுக்குள்ள நினைச்சோம். அதற்கு ஏற்றாற் போல இதுவரைக்கும் வேக வேகமா தாண்டி தாண்டி வந்த அந்த குதிரைகள் கூட நம்முடைய தகுதியை நினைந்து மெல்ல இப்போ அந்த குதிரை நடந்து வருகிறது. அப்ப அந்த குதிரையில வீற்றிருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பேரழகை நம்முடைய கண்கள் பருகி கொண்டு இருக்கின்றது அப்படின்னுட்டு அவர்கள் கூறுகின்றார்கள். தாண்டிய பரியும் வேகமாக செல்லக்கூடிய குதிரையும் நம்பால் தகுதியின் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தகுதி நம்முடைய நிலைப்பாடு இப்ப மெதுவா போனாருன்னா நல்லது அவரை கண்ணால பார்க்கலாமே நாம நினைச்சோம். அதற்கு ஏற்றாற் போல அந்த பரியும் நடந்தது என்பார். இப்ப குதிரை மெதுவா நடந்து போக ஆரம்பிக்கின்றது. தாவி தாவி வேகமாக சென்ற குதிரை மெதுவாக நடந்தது என்பார். பூன் தயங்கு இவனே காணும். நல்ல பூன் ஆபரணங்களை அணிந்த இவனே நாம் கண்ணால் காணக்கூடிய புண்ணிய மூர்த்தியாக அவன் இருக்கின்றான் என்று அந்த பெண்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். ஈண்டிய மடவார் கூட்டம், ஈண்டியனா அங்கு நெருங்கி சூழ்ந்த அந்த பெண்களினுடைய கூட்டம் இன்னன இசைப்பச் சென்றார். இப்படியெல்லாம் பாராட்டி பேசுமாறு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பெண் வீட்டிற்கு அவர் சென்று கொண்டு இருக்கின்றார். அந்த மன நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டு இருக்கின்றார். புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மறையவர் குலத்திற்கு இருக்கக்கூடிய பெண்களும் மற்ற பெண்களும் இந்த மணமகனை கண்டு அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள். இந்த காளை போன்று பேரழகோடு இருக்கக்கூடிய இவரை காண்பதற்கு அளவில்லாத கண்கள் நமக்கு வேண்டும் என்று அவர்கள் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அன்போடு பார்க்கின்றார்கள். இந்த சடங்கவி சிவாச்சாரியாரினுடைய மகளாகிய இந்த பெண்ணானவள் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் விட மிகவும் அதிகமாக தவம் செய்தவள். ஆகையினால் அவளுக்கு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணமகனாக வந்தார் என்று கூறுகின்றார்கள். இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடையுமாறு இந்த திருமணத்தை நாம் கண்டு பெருவாழ்வு பெற்றோம் என்று சிலர் கூறிக்கொண்டு வருகின்றார்கள். மேலும் மங்களமான பண்களில் நிறைந்த அந்த கீதங்களை பாடிக்கொண்டு வருகின்றார்கள் அந்த பெண்கள். அந்த பண்களுக்கு ஏற்றவாறு பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு வருகின்றார்கள். ஆண்களில் சிறந்தவனாகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பார்வை அருட்பார்வை. அந்த அருட்பார்வையாகிய அந்த வெள்ளத்துள் அகப்பட்டு நாம் அந்த வெள்ளத்திலிருந்து மீள முடியாது இப்பொழுது நிற்கின்றோம் என்று அந்த பெண்கள் கூறுகின்றார்கள். இதுவரைக்கும் வேகமாக வந்த குதிரையும் கூட நம்முடைய தகுதியை நினைத்து நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மெதுவாக சென்றால் அவருடைய பேரழகை கண்களால் கண்டு காணலாமே என்று நாம் மனதில் நினைத்தோம். அந்த தகுதிக்கு அந்த நினைப்புக்கு ஏற்றாற் போல இந்த குதிரையும் மெல்லமாக இப்பொழுது பைய நடந்து செல்கிறது. ஆகையினால் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நாம் குதிரையின் மீது வரக்கூடிய அழகை கண்ணால் கண்டு மகிழ்ச்சி அடைந்தோம். அழகிய ஆபரணங்களை அணிந்த இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளே நாம் கண்ணால் காணக்கூடிய புண்ணிய மூர்த்தியாக இருக்கின்றார், புண்ணியத்தின் சொரூபமாக இருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். இப்படி அங்கு நெருங்கி இருக்கக்கூடிய அந்த மடவார் கூட்டம், அந்த பெண்களினுடைய கூட்டம் இவ்வாறு பாராட்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பாராட்டி பேச அவர்களுக்கு மத்தியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருமண இடத்திற்கு செல்கின்றார். வருமண கோலத்து எங்கள் வள்ளலார் தெள்ளும் பாச, வருமண கோலத்து எங்கள் வள்ளலார் தெள்ளும் பாச, திருமண பந்தர் முன்பு சென்று வெண் சங்கம் எங்கும், திருமண பந்தர் முன்பு
சென்று வெண் சங்கம் எங்கும் பெருமழை குலத்தின் நாற்ப பரிமிசை இழிந்து பேணும் பெருமழை குலத்தின் நாற்ப பரிமிசை இழிந்து பேணும் ஒரு மனத்திரத்தில் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் ஒரு மனத்திரத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன். வருமனக் கோலத்து எங்கள் வள்ளலார். இப்படிப்பட்ட அந்த திருமண கோலத்தோடு இருக்கக்கூடிய எங்கள் வள்ளலாராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், வள்ளலார்னா எங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பியாரூரர், அவர் அந்த தெள்ளும் வாச திருமணப் பந்தல் முன்பு சென்று, தெள்ளும் அப்படின்னா மிகவும் அதிகமாக அப்படின்னு அர்த்தம். அப்போ அதிகமாக வாசனை மிகுந்த அந்த திருமண பந்தலுக்கு முன்பு இப்பொழுது சென்று சேருகின்றார். அப்போ அதிகமாக வாசனைனா நிறைய பூந்தோரணங்கள்லாம் கட்டியிருப்பாங்க, அதனால் அந்த பூக்கள் வாசம். ரெண்டாவது, அங்கே பன்னீர் தெளித்திருப்பார்கள், சந்தன குழம்பை தெளித்திருப்பார்கள். ஆகையினாலும் அது மிகவும் வாசமுடைய அந்த திருமண பந்தலுக்கு முன்பு இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்று சேர்கின்றார்கள். அந்த நேரத்தில் வெண் சங்கம் எங்கும் பெருமழை குலத்தின் ஆர்ப்ப, அந்த மங்களமான அந்த திருமண நிகழ்ச்சிகள்லையும் சங்கு ஊதுவது, சங்கு இசைப்பது வழக்கத்தில் இருந்து வந்திருக்கின்றது. விருப்பொடு வெண்சங்கம் ஊதா ஊரும் அப்படின்ட்டு சங்கு பத்தி நிறைய இடத்துல சொல்லப்படுது. அப்படி அந்த சங்குகள் எல்லாம் பெருமழை குலத்தின், மழைனா மேகம்னு அர்த்தம், அந்த வெண்மையான மிகப்பெரிய மேக கூட்டங்கள் எப்படி ஆரவாரம் செய்யுமோ அதுபோல இந்த வெண்மையான சங்குகளும் இப்பொழுது முழங்குகின்றது. பரிமிசை இழிந்து இழிந்து, குதிரையிலிருந்து இப்ப கீழே இறங்குகின்றார். குதிரையிலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கீழே இறங்குகின்றார். பேணும் ஒரு மனத்திரத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன். அப்படி எல்லோரும் பேணக்கூடிய அந்த ஒரு ஒப்பற்ற அந்த திருமணத்தினுடைய அந்த நிகழ்வின் போது அங்கே என்ன நிகழ்ந்தது என்பதை நான் இனி உங்களுக்கு கூற இருக்கின்றேன். அவ்வாறு சொல்வதனால் நான் உய்வை அடைந்தேன் அப்படின்னுட்டு சேக்கிழார் பெருமான் கூறிக்கொண்டே வருகின்றார். அடுத்த பாடல், ஆளுமறை சூழ் கையிலையின்கண் அருள் செய்த, ஆளுமறை சூழ் கையிலையின்கண் அருள் செய்த, சாலுமொழியால் வழி தடுத்தடிமை கொள்வான், சாலுமொழியால் வழி தடுத்து அடிமை கொள்வான், மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து, மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து, மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார், மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார். ஆளு மறை சூழ் கையிலை, ஆளுதல் அப்படின்னா ஒலித்தல்னு அர்த்தம். வண்டு பாட மயில் ஆள, தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால், வண்டு பாட மயிலால மான்கன்று துள்ள வரிக்கெண்டை பாய
சுனை நீல மொட்டலரும் கேதாரமே. அப்போ மயில் ஆளுதல் அப்படின்னா ஒலித்தல், சப்தித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ வேதங்கள் எல்லாம் அந்த கைலாய மலையில் ஒலித்து கொண்டு இருக்கின்றது. என்ன அது? அப்போ ஆழு மறை சொல், அப்படி வேத ஒலிகள் சூழ்ந்த கைலையின் கண் அந்த கைலாயத்தில் அருள் செய்த, ஏற்கனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் அருள் செய்தார். நீ பூமிக்கு போ, நான் தக்க நேரத்தில் வந்து உன்னை தடுத்து ஆட்கொள்கின்றேன்னுட்டு அருள் வாக்கு கொடுத்தார். அப்படி அருள் செய்த சாலு மொழியால், சால்பு உடைய அந்த ஈசனின் வாக்கு, அருள் வாக்கு, சால்பு உடைய அந்த ஈசனின் வாக்கின் காரணமாக நாம ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. உன்னை தக்க நேரத்தில் வந்து நான் தடுத்து ஆட்கொள்வேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறோம். அந்த வாக்கிற்கு கட்டுப்பட்டு சிவபெருமான் வழி தடுத்து வழி அடிமை கொள்வான். இப்பொழுது இந்த திருமணத்தை தடுத்து நீ எனக்கு வழி வழியாக அடிமையாக இருக்கக்கூடிய பரம்பரையை உடையவன் என்று நிரூபிக்கும் பொருட்டு அந்த சிவபெருமான் இப்பொழுது ஒரு வயதான அந்தணர் கோலத்தில் வருகின்றார். அந்த சிவபெருமான் எப்படிப்பட்ட பெருமையை உடையவர்? மேலுறை எழுந்து, மிக கீழுறை அகழ்ந்து. மேலுறை எழுந்து அப்படின்னா அந்த பிரம்மதேவன் சிவபெருமானினுடைய திருமுடியை பார்க்க வேண்டும் என்று அன்னப்பறவையாக மேலுற எழுந்து பறந்து சென்றவர். கீழுற அகழ்ந்து அந்த திருமாலானவர் சிவபெருமானினுடைய திருவடியை கண்டுகொள்வேன் என்று அவர் பன்றி உருவத்தை எடுத்துக்கொண்டு பூமியின் கீழ்ப்பக்கமாக அகழ்ந்து தோண்டி கொண்டே செல்கின்றார்கள், அடிமுடி தேடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த மாலும் அயனுக்கும், அந்த திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் காண முடியாதவர், அவர்களால் காண முடியாத அவர். அப்படிப்பட்ட ஒப்பற்றவர், ஒருவர் அப்படின்னா ஒப்பற்றவர். அவர் இப்பொழுது கைலாயத்திலிருந்து இங்கே வருகின்றார். ஒருவர் வந்தார். அவர் அடுத்தால எப்படி பட்ட கோலத்தை உடையவர் அப்படிங்கிறத பின்னால சொல்ல போறாங்க. அப்போ ஒருவர் அப்படின்னா ஒப்பற்றவர் அல்லது தனித்து வந்தார், ஒப்பற்றவராக தனித்து வந்தார் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நடக்கிறது ராஜா வீட்டு கல்யாணம். ராஜா வீட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட போறாரு. என்ன அந்த இப்போ சினிமாவில் சொன்ன மாதிரி சிங்கம் சிங்கிளாத்தான் போகும் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி நம்ம சிவபெருமான் சிவனே தேவர் சிங்கமே அப்படின்னு சொன்ன அந்த சிவபெருமான் இப்பொழுது தனித்து அவர் வருகின்றார்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அவர் ஒப்பற்றவராக அவர் வந்தார் அப்படின்னு அதற்கு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். இவ்வாறு மணக்கோலம் பூண்டு வரக்கூடிய எங்கள் வள்ளலாராகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த மிகவும் வாசனை மிகுந்த அந்த திருமண பந்தலுக்கு முன்பு சென்று சேர்கின்றார். ஏனென்றால் அந்த திருமண பந்தலில் பல பூந்தோரணங்கள், வாசனை மிக்க பூந்தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு எங்கு பார்த்தாலும் பன்னீரும் சந்தன குழம்பும் வாசனை பொருட்களும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அந்த திருமண பந்தலானது தெள்ளும் வாசம், மிகவும் வாசமுடைய அந்த திருமண பந்தல் முன்பு இப்பொழுது சென்று சேர்கின்றார். அவ்வாறு அவர் சென்று சேரும் பொழுது அந்த மிகப்பெரிய மேக கூட்டம் எப்படி ஆரவாரம் செய்யுமோ அதுபோல வெண் சங்குகள் எல்லாம் அங்கே முழங்கப்படுகிறது. அந்த வெண் சங்குகள் முழங்க அவர் அந்த குதிரை மீதிலிருந்து கீழே இறங்கி அவர் செல்கின்றார். அதற்கிடையில் அந்த திருமண நாளில் அங்கு நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சிகளை நான் இப்பொழுது உங்களுக்கு கூற இருக்கின்றேன். அவ்வாறு கூறுவதனால் நான் உய்வை அடைவேன் என்று சேக்கிழார் பெருமான் கூறிக்கொண்டு அதை கூற ஆரம்பிக்கின்றார். எப்பொழுதும் வேதங்களெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய, வேதங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கைலாயத்தில் சிவபெருமான் இருக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருள் செய்தார், அருள் வாக்கு கொடுத்தார். உன்னை நான் தக்க நேரத்தில் வந்து தடுத்து ஆட்கொள்வேன் என்று அந்த சால்பு உடைய அந்த அருள் வாக்கை கொடுத்தார்.
அந்த சாலுமொழி, அந்த சால்புடைய அருள்வாக்கிற்கு கட்டுப்பட்டு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய இந்த திருமணத்தை தடுத்து, வழியடிமை, நீ எனக்கு வாழையடி வாழையாக அடிமையாக இருக்கக்கூடியவன் என்பதை நிறுவி அவரை ஆட்கொள்வதற்காக அந்த ஒப்பற்றவராகிய அந்த சிவபெருமான் தனித்து இப்பொழுது அந்த திருமண பந்தலுக்கு வருகின்றார். அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த பிரம்மன் ஒரு காலத்தில் அன்னப்பறவையாக பறந்து மேலாக எழுந்து சென்று பல தொலைவுக்கு, அளவற்ற தொலைவுக்கு அவன் பறந்து சென்றும் அந்த பிரம்மனால், அன்னப்பறவையாகிய அந்த பிரம்மனால் காண முடியாத திருமுடியை உடையவன். மேலும் திருமாலானவர் அவருடைய திருவடியை காண்பேன் என்று பன்றி ரூபம் எடுத்துக்கொண்டு பூமியை அகழ்ந்து கொண்டு தோண்டிக் கொண்டே அவர் சென்றும் அந்த திருமாலாலும் காண முடியாத பாதத்தை உடையவர். அப்படி அந்த அயனுக்கும் திருமாலுக்கும் காண முடியாத அந்த இறைவர் ஒப்பற்றவராக தனித்து இப்பொழுது அந்த திருமண பந்தலுக்கு வந்து சேர்கின்றார். கண்ணிடை கரந்த கதிர் வெண்படம் என சூழ், கண்ணிடை கரந்த கதிர் வெண்படம் என சூழ், புண்ணிய நுதல் புனித நீரு பொலிவெய்த, புண்ணிய நுதல் புனித நீரு பொலிவெய்த, தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்வதன மாடீர், தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்வதன மாடீர், வெண்டரை மூட்டித்தது விழுந்திடை சழங்க, வெண்டரை மூடித்தது விழுந்திடை சழங்க. கண்ணிடை கரந்த கதிர், இரு கண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கதிர், அந்த நெற்றிக்கண், அந்த நெற்றிக்கண்ணை மறைத்து அவர் வந்தார் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அந்த இடைப்பட்ட கண், கண்ணிடை, இடைக்கண் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். என்ன, இரண்டு கண்களுக்கு இடைப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இடையில் இருக்கக்கூடிய, நடுவில் இருக்கக்கூடிய கண் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். இடைக்கண், அந்த நடுவில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை மறைத்து கொண்டு, அந்த கதிர்களை மறைத்து கொண்டு அந்த வயதான கோலத்தில் இறைவன் வருகின்றார். வெண்படம் எனச் சூழ் புண்ணிய நுதல் புனித நீரு பொலிவைத்த, அந்த நுதல்னா நெற்றி, அந்த நெற்றியானது புண்ணியம் செய்தது என திருநீரு பூசி பூசி அந்த நெற்றி புண்ணியமாக இருக்கின்றது. அந்த திருநீற்றை, புண்ணியம் மிகுந்த அந்த நெற்றியில் அந்த புனிதமான திருநீற்றை சுவாமி பொலிவாக அணிந்திருக்கின்றார். சுவாமி அணிந்து பொலிவோடு இருக்கின்றார். அது எப்படி இருக்கின்றது என்றால், அந்த நெத்தியில ஒரு வெண்மையான ஆடையை சுற்றி வைத்திருப்பது போல அது இருக்கின்றது. வெண்படம், படம்னா ஆடைன்னு அர்த்தம். அப்போ வெண்மையான ஒரு துணியை நெற்றியில் சுற்றி வைத்தது போல அந்த புண்ணியமான நெற்றியில் புனிதமான நீர், திருநீற்றை அணிந்திருக்கின்றார். அப்ப திருநீரு வெண்மை, வெண்மை நிறத்தை உடையது. இந்த வெண்படம், அதுவும் வெண்மை நிறத்தை உடைய ஒரு துணி. அதுபோல அவருடைய நெற்றியில் திருநீரு பொலிவோடு இருக்கின்றது. தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்வது என, தன்மதி அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய சந்திரன். அந்த சந்திரன் முதிர்கிறது. ஏன்னா 15 நாள் வளருது, 15 நாள் தேயுது. அப்போ அது முதிர்ந்து பௌர்ணமி, அந்த பௌர்ணமி நிலவை போல இருக்கின்றது. அது கதிர் சாய்வது என, நல்ல
கதிர் வந்து நெற்கதிர்கள்லாம் நல்ல எல்லாம் வந்த உடனே அது வந்து அப்படியே சாஞ்சிரும். அந்த நெற்கதிர்களினுடைய எடையை தாங்க முடியாமல் அப்படியே அந்த நெல்லானது சாஞ்சிரும். அது தலை சாஞ்சிட்டுனாலே தக்க பருவம், அறுவடைக்கு தக்க பருவம் வந்து விட்டது அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கிடலாம். அது போல அந்த முற்றிய கதிர்கள், நெற்கதிர்கள் எப்படி கீழே முற்றியவுடன் சாய்ந்து இருக்குமோ அதுபோல இந்த சந்திரனும் முதிர்ந்த சந்திரனாக ஆகி, பௌர்ணமி சந்திரனாக ஆகி, அந்த பௌர்ணமி சந்திரன் எப்படி இருக்குமோ அது போல சுவாமியினுடைய அந்த வெண்மையான நரை, வெண்ணரை, அந்த வெண்மையான அந்த முடிகள், நரை பிடித்த முடிகள், அந்த முடிகள் எல்லாம் அப்படியே அவருடைய 2 தலையிலிருந்து அப்படியே தொங்கிக் கொண்டு ஆடி அசைந்து கொண்டு அது இருக்கின்றது அப்படின்ட்டு. சுவாமியினுடைய தலையில முடிகள் வெள்ளை வெள்ளேர்னுட்டு நரையோடு இருக்கின்றது. அது கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது வந்து சந்திரனை போல அது இருக்கின்றது அப்படின்ட்டு. காதிலணி கண்டிகை வடிந்த குழை தாழ, காதில் அணி கண்டிகை வடிந்த குழை தாழ, சோதிமணி மார்பின் அசை நூலினொடு தோழில், சோதிமணி மார்பின் அசை நூலினொடு தோழில், மீது புனை உத்தரிய வெண்துகில் நூட்டக்க, மீது புனை உத்தரிய வெண்துகில் நூட்டக்க, ஆதவம் மறை கூடை அணிக்கரம் விளங்க, ஆதவம் மறை கூடை அணிக்கரம் விளங்க. காதில் அணி கண்டிகை வடிந்த குழை தாழ. அந்த காலத்துல ஆண்களும் பெண்களும் காதுல ருத்ராட்சத்தை குண்டலம் மாதிரி அணிஞ்சிருப்பாங்க. இப்பவும் ஒரு சிலர் அபூர்வமா அணிஞ்சிருக்காங்க. நல்லா அதுக்கு தங்க காப்பெல்லாம் கட்டி காதுல அவங்க வந்து அணிஞ்சிருக்காங்க. அப்படி காதில் அணி கண்டிகை, அந்த அக்கு மாலை, அந்த உத்ராட்சங்களை எல்லாம் காதில் அணிந்திருக்கின்றார்கள். வடிந்த குழை தாழ, அப்படியே அது கீழே தொங்குது. வடிந்தன தொங்குதல் அப்படின்னு அர்த்தம். அந்த குழைகள் எல்லாம் அவர்கள் கீழே தொங்கி தாழ அப்படின்னா தொங்கிக் கொண்டு இருக்கின்றது. முதல்ல உள்ள வடிந்த அப்படிங்கிறது காது கொஞ்சம் தொங்க ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு சின்ன அளவுல ஒரு இது போட்டாலும் அந்த வெயிட்டுக்கு காது கொஞ்சம் தொங்கும். என்ன, அடுத்த இது வந்து அந்த குழைகள் தொங்குவது. அப்ப முதல்ல உள்ள வடிந்த அப்படிங்கிறது காது தொங்குறது, ரெண்டாவது தாழ அப்படிங்கிறது அந்த குழை வந்து தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அது அந்த காது குத்துன உடனேயே அது ஒரு வெயிட்டு எப்போதும் இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு லேசா அதனுடைய பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் கீழே தாழ ஆரம்பிச்சிடும். அந்த இது அதான் வடிந்த குழை தாழ. வடிந்தங்கிறது காது வந்து கொஞ்சம் கீழே இறங்குறது. ரெண்டாவது தாழங்கிறது அந்த குண்டலங்கள் அப்படியே தாழ்ந்து சுற்றி கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கின்றது. சோதி மணி மார்பின் அசை நூலினோடு, அந்த ஒளி பொருந்திய மணிகள், அந்த ஒளி பொருந்திய மணிகளை எல்லாம் சுந்தரமூர்த்தி, அந்த ஒளி பொருந்திய மணிகள் எல்லாம் அந்த வயதான அந்தணர் அணிந்திருக்கின்றார். அந்த மார்பில் அசை நூலினோடு பூநூல் தரித்திருக்கின்றார். அந்த பூநூலானது அப்படியே
அசைந்து கொண்டு இருக்கின்றது. ரெண்டாவது, இவர் வயசானவர், ரொம்ப காலமா காதுல அந்த உத்ராட்சத்தை குண்டலம் மாதிரி போட்டிருக்கிறதுனால காது நல்லா இழுத்துருக்கும். அந்த காலத்துல பாம்படம் போட்ட பெண்கள்லாம் காது ஒரு மாதிரி இழுத்து தொங்கும். இந்த பெரிய ஒரு ஹோல் மாதிரி, ஒரு ஓட்டை மாதிரி அந்த காது வந்து தொங்க ஆரம்பிக்கும். அது அந்த வயதான கோலத்தில் வந்த அந்த சிவபெருமானினுடைய மார்பில் அசை நூலினோடு அந்த பூநூலானது அசைந்து கொண்டு இருக்கின்றது. தோளின் மீது, அந்த சிவபெருமானினுடைய தோளில், அந்த வயதான அந்தணர் கோலத்தில் வந்த பெருமானினுடைய தோளில் மீது புனை உத்தரிய வெண்துகில் முடங்க. அந்த தோல்ல போடக்கூடிய துணிக்கு பேரு உத்தரியம்னு பேர். ஒவ்வொரு இடத்துல அணியக்கூடிய ஆடைகளுக்கு ஒவ்வொரு பேர் உண்டு. இப்ப தலையில கட்டினோம்னா தலைப்பாகை, முண்டாசுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த தோல்ல போடக்கூடியதுக்கு பேரு உத்தரியம் அப்படின்னு பேர். அப்போ அந்த தோளில் மீது அணிந்திருக்கக்கூடிய அந்த உத்தரியமும் வெண்மையான துகிலாக இருக்கின்றது. அந்த வெண்மையான துகிலை கொண்டு உத்தரியமாக தோளில் ஒரு ஆடையை அணிந்திருக்கின்றார். அப்படி அந்த ஆடையும் அசைந்திட, நுடங்க அப்படின்னா அசைந்திட அப்படின்னு அர்த்தம். அப்போ தோல்ல ஒரு வெண்மையான ஒரு உத்தரியத்தை அணிந்திருக்கின்றார். அந்த உத்தரியமும் காற்றில் அசைந்து கொண்டிருக்கிறது. ஆதபம் மறை உடை அணிக்கரம் விளங்க. ஆதபம்னா ஆதவன், அதைத்தான் ஆதபம்னு இங்க கொடுக்குறது. அந்த சூரியனினுடைய வெப்பத்தை மறைப்பதற்காக ஒரு கொடைய அழகிய கையில் அவர் பிடித்து கொண்டு இருக்கின்றார். ஏன்னா வயதான கோலத்துல வரார், சூரிய வெளிச்சம் உடம்புக்கு பட்டா துன்பம். அதனால அந்த சூரிய, ஏன்னா வேஷம் போட்டா சரியா வேஷம் போடணும். சுவாமி நான் கோடி சூரிய பிரகாசம்னுட்டு அந்த சூரியனுக்கு கொடை பிடிக்காம வந்தாருன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால வயதான கோலம்னு வேஷம் போட்டாச்சு. சாமிய மாதிரி ஒரு நடிப்புக்காரர் யாரையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகர். அப்படி அந்த சூரியனினுடைய ஒளி மேலே படாதவாறு அந்த சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு கொடையை அழகிய கைகளில் அவர் தாங்கிக் கொண்டு வருகின்றார். சிவபெருமான் வயதான கோலத்தில் எப்படி அந்த திருமண வீட்டிற்கு வருகின்றார் என்று கூறப்படுகிறது. இரு கண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய நெற்றிக்கண்ணை மறைத்து கொண்டு வருகின்றார். அல்லது இடைக்கண் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணை மறைத்து கொண்டு அவர் வருகின்றார். வெண்மையான ஆடையை நெற்றியில் கட்டியிருப்பது போல புண்ணியமான அந்த நெற்றியில் திருநீரை பூசி பூசி, பலகாலம் பூசி பூசி புண்ணியமான அந்த நெற்றியில் புனிதத்தன்மை வாய்ந்த திருநீற்றை அணிந்திருக்கின்றார். அந்த திருநீற்றை அணிந்திருப்பதனால் அந்த நெற்றியானது பொலிவடைந்து இருக்கின்றது. மேலும் குளிர்ச்சி பொருந்திய சந்திரன் முதிர்ந்து பூரண சந்திரனாக இருக்கும் பொழுது அது எப்படி இருக்குமோ அதுபோல கதிர் சாய்வது என நன்கு முற்றிய நெற்கதிர்கள், அந்த நெற்கதிர்களினுடைய எடை தாங்காமல் அப்படியே தலையை சாய்த்துவிடும். அதை போல இந்த சந்திரன் பூரண சந்திரனை போல சுவாமியினுடைய பின்பக்கத்தில் வெண்மையான தலையின் பின்பக்கத்திலும் முன்பக்கத்திலும் தாடியும் அந்த வெண்மையான நரைத்த முடிகளெல்லாம் அப்படி சந்திரனை போல அவைகள் வெண்மையாக விழுந்து கொண்டு அந்த சடையானது அசைந்து கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு வயதான கோலத்தில் இறைவன் வருகின்றார் அந்த திருமண இடத்திற்கு. காதில் அழகாக அணிந்திருக்கக்கூடிய உத்திராட்ச குழைகள், அந்த உத்திராட்ச குழைகளை அணிந்ததனால் காதும் சிறிது இழுத்திருக்கின்றது. அந்த காதணிகளும் தொங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த உத்திராட்ச காதணிகள் தொங்கிக் கொண்டு காற்றில் அசைந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வயதான அந்தணராக வந்த பெருமான் 2 காதுகளிலும் உத்திராட்சத்தை
குண்டலமாக அணிந்திருக்கின்றார். ஒளி பொருந்திய அந்த மணிகள் அணிந்த அந்த மார்பில் பூணூலானது அசைந்து கொண்டு அது இருக்கின்றது. மேலும் அவர் தோளில் மீது அந்த வெண்மையான துகிலால் செய்யப்பட்ட ஒரு உத்தரியத்தை அவர் அணிந்திருக்கின்றார். அந்த வெண்துகிலும் இப்பொழுது அசைந்து கொண்டு இருக்கின்றது. சூரியனினுடைய வெப்பத்தை தாங்க முடியாது. அந்த சூரியனை உடைய வெப்பத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள ஒரு குடையை அவர் பிடித்து, அழகிய தம்முடைய கைகளில் அவர் பிடித்து கொண்டு வருகின்றார் அந்த சிவபெருமான். பண்டிசரி கோவன உடை பழமை கூற, பண்டிசரி கோவன உடை பழமை கூற, கொண்டதோர் சலங்களுடை ஆர்ந்தழகு கொள்ள, கொண்டதோர் சலங்களுடை ஆர்ந்தழகு கொள்ள, வெண்துகிலுடன் குசை முடிந்து விடுவேணு கொள்ள, வெண்துகிலுடன் குசை முடிந்து விடுவேணு, வெண்துகிலுடன் குசை முடிந்து விடுவேணு, தண்டு ஒரு கை கொண்டு கழல் தள்ளு நடை கொள்ள, தண்டு ஒரு கை கொண்டு கழல் தள்ளு நடை கொள்ள. பண்டி சரி கோவண உடை. பண்டினா வயிறு. அந்த வயிற்றிலிருந்து சரிந்த அந்த கோவண உடையை அணிந்திருக்கின்றார். அந்த கோவண உடை அவருடைய பழமையை கூறுகிறது. நான்மறையே கோவணமா சாத்தினன்கான் சாழலோ அப்படின்ட்டு. அப்படி அந்த அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த கோவண உடை அவருடைய தொன்மைத்தன்மையை காட்டுகிறது. கொண்டதோர் சழங்கள் உடை ஆர்ந்து அழகு கொள்ள. அவர் அந்த இடுப்பில் ஒரு ஆடையை, வேஷ்டியை அணிந்திருக்கின்றார். அதுவும் அவருக்கு அழகுக்கு அழகை எடுத்து காட்டுகிறது. சழங்கள் உடை அப்படின்னா அந்த கோவணத்திற்கு மீது அணிந்த உடை பொருந்தி நின்று அழகு செய்கிறது. கோவணத்துக்கு மேல இடுப்புல ஒரு ஆடையை அணிந்திருக்கின்றார். அது அவருக்கு அந்த வயதான கோலத்திற்கு ஏற்றார் போல பொருத்தமாக அந்த வேஷ்டியானது அவருக்கு அழகுக்கு அழகை செய்கிறது. வெண் துகிலுடன் இந்த குசை முடித்து விடு வேணு. வெண்மையான அந்த துகில், வெண்மையான ஆடை, அதோடு குசை, குசைன தருப்பை புல், அந்த தருப்பை புல்லையும் முடிந்து, ஒரு தருப்பை புல்லோட இந்த வெண்மையான துகிலையும் முடிந்து, ஒரு மூங்கில் கம்பு, வேணுனா மூங்கில், அந்த மூங்கில் கம்பு ஆகிய அந்த தண்டையும் ஒரு கையில் அவர் வைத்து கொண்டு வருகின்றார். மூங்கில் தண்டு, அந்த தண்டுல இது தருப்பை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தருப்பை வெண்துகிலோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது அந்த தருப்பை. அப்படிப்பட்ட ஒரு மூங்கில் தண்டை, அந்த ஊன்றுகோலையும் அவர் ஒரு கையில் வைத்து கொண்டு வருகின்றார். அடுத்து ஒரு கையில தருப்பை புல்லை வைத்துக் கொண்டு வருகின்றார். கழல் தள்ளு நடை கொள்ள. முதுமையின் காரணமாக அவருடைய கழல் அப்படின்னா கால்கள்னு அர்த்தம்.
அவருடைய கால்கள் அப்படியே தள்ளாடி கொண்டு அந்த நடையை பயின்று கொண்டு அவர் வருகின்றார். அதான் தள்ளு நடை கழல் கொள்ள, தள்ளாடி கொண்டு வரக்கூடிய கால்களை உடையவராக அப்படியே அவர் சுவாமி வருகின்றார். மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ, மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ, அத்தகைய மூப்பு என்னும் அதன் படிவமேயோ, அத்தகைய மூப்பு என்னும் அதன் படிவமேயோ, மெய்த்த நெறி வைதிகம் விளைந்த முதலேயோ, மெய்த்த நெறி வைதிகம் விளைந்த முதலேயோ, இத்தகைய வேடம் என ஐயமுறையெய்தே, இத்தகைய வேடம் என ஐயமுறையெய்தே. இப்படி ஒரு வயதான கோலத்தில் சுவாமி வருகின்றார். அப்போ மொய்த்து வளர் பேரழகு, செறிந்து வளர்கின்ற அந்த பேரழகே இப்பொழுது மூத்த ஒரு வடிவமாக வந்திருக்கின்றதோ அப்படின்னு நினைக்குமாறு அந்த மூத்த வடிவத்தோடு அவர் வருகின்றார். அத்தகைய மூப்பு என்னும் அதன் படிவமேயோ, அந்த மூப்பு அப்படிங்கிறதனுடைய உண்மையான ஒரு உருவமாகவே சுவாமி இருக்கின்றார். அவரை பார்த்தா யாரும் வேஷம் போட்டிருக்காருன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மூப்பு எனும் அதன் படிவமேயோ, மூப்புன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிவமாக அந்த சுவாமி இருக்கின்றார். மெய்த்த நெறி வைதிகம் விளைந்த முதலேயோ, மெய்த்த அப்படின்னா உண்மையான நெறிமுறைகளை கொண்ட அந்த வைதிக நெறியை உலகத்தில் உண்டாக்கிய முதல்வனாக அந்த பெருமான் இருக்கக்கூடியவரோ அப்படின்னுட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் அந்த பெருமான் அந்த அளவுக்கு அந்த முதுமை கோலத்துல திருநீர் பூசி ருத்ராட்சம் தரித்து அவர் இருக்கின்றார். அதாவது இவர்தான் அந்த வைதிக நெறியை, உண்மையான வைதிக நெறியை இந்த பூமியில் உண்டாக்கிய அந்த மூலப்பொருளாக இந்த இவர்தான் இந்த வயதான கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவன் தான் அப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தனரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் கனக்கச்சிதமாக அவர் இருக்கின்றார். இத்தகைய வேடம் என ஐயமுறை எய்தி, இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு வயதான கோலத்து வேடத்தோடு அவர் இருக்கின்றாரே என்று எல்லோரும் ஐயப்படுமாறு வந்தார். எப்படிப்பட்ட ஒரு வயதான கோலத்துல வரார், யாராலையும் கொஞ்சம் கூட அந்த வேடத்தை பற்றி சந்தேகிக்க முடியல. சந்தேகத்திற்கு இடமே இல்லாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வயதான கோலத்தில் சுவாமி அந்த திருமண சபைக்கு சேருகின்றார். வயிற்றிலிருந்து சரிந்த கோவண உடையை சுவாமி அணிந்திருக்கின்றார். அந்த கோவண உடையானது அவருடைய பழமைத்தன்மை, அவருடைய தொன்மைத்தன்மையை கூறுவதாக இருக்கின்றது. வேதங்களே அவருக்கு கோவணமாக இருக்கின்றது. மேலும் அந்த கொண்டதோர் சழங்கல் உடை, அவருடைய உடம்புக்கு ஏற்றார் போல இடுப்பில் ஒரு வேஷ்டியை அணிந்திருக்கின்றார். அது மிகப்பெரிய அழகை தருவதாக அந்த இடுப்பில் கட்டிய அந்த வேஷ்டியானது இருக்கின்றது. மேலும் வெண்துகிலுடன் அந்த வெண்மையான ஆடை, அந்த வெண்மையான ஆடையும் அவருக்கு அழகுக்கு அழகு சேர்ப்பதாக இருக்கின்றது. புசை முடிந்து ஒரு கையில் அந்த தருப்பை புல்லை முடித்து வைத்திருக்கின்றார். இன்னொரு கையில் வேணு தண்டு ஒரு கை கொண்டு,
அந்த மூங்கில் தண்டை ஒரு கையில் அவர் பிடித்து கொண்டு பக்கபலமாக பிடித்து கொண்டு அவர் வருகின்றார். இதை 2 விதமா சொல்றாங்க. ஒரு கையில தர்ப்பை வச்சிருக்கிறாரு, ஒரு கையில மூங்கில் தண்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில இதுல அந்த மூங்கிலேயே ஒரு வெண்மையான துகிலை தர்ப்பைக்குள்ள வச்சு வெண்மையான துகிலை வைத்து கட்டி கொண்டு அந்த தண்டை பிடித்து கொண்டு வருகின்றார்னு 2 விதமா அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. நம்ம இங்க ஒரு கையில குசை, அந்த குசை முடிந்து, ஏன்னா தர்ப்புக்குள்ள ஒரு நிறைய சேர்த்து கட்டி ஒரு இதா வச்சிருப்பாங்க. ஏன்னா தனித்தனியா இருக்கும், நிறைய சேர்த்து ஒரு கெட்டு மாதிரி கையில வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த தர்ப்பைக்குள்ளை முடிந்து, குசை முடிந்து ஒரு கையில் வைத்திருக்கின்றார். வேணுத்தண்டு, அந்த மூங்கில் தண்டை ஊன்றி கொண்டு வருவதற்காக அதையும் ஒரு கையில் அவர் வைத்து கொண்டு அவர் வருகின்றார். கழல் தள்ளு நடை கொள்ள, அவருடைய கால்கள் எல்லாம் அப்படியே தள்ளாடி கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நடையை நடந்து கொண்டு தள்ளாடி கொண்டு அவர் நடந்து வருகின்றார். இப்படி அந்த பேரழகு ஒரே இடத்தில் மொய்த்து கொண்டு ஒரே இடத்தில் செறிந்து கொண்டு வளரக்கூடிய அந்த மூத்த ஒரு வடிவமாக சுவாமி இருக்கின்றார். அந்த மூத்த வடிவமும் பேரழகாக அங்கே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட மூப்பு என்பதற்கு ஒரு வடிவமாக, ஒரு உண்மைத்தன்மையாக பெருமான் அங்கே இருக்கின்றார். ஒரு வயதானவர் என்றால் இப்படித்தான் இருப்பார் என்ற ஒரு உண்மைத்தன்மையை எடுத்து காட்டக்கூடியவராக, அந்த மூப்பினுடைய படிவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் அங்கே இருக்கின்றார். மேலும் உண்மையான நெறிகளையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வைதிகம், அந்த வேத நெறியை உலகத்தில் விளைத்த, உலகத்தில் உண்டாக்கிய ஒரு மூலப்பொருளாக இந்த வயதானவர் இருப்பாரோ என்று எல்லோரும் நினைக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது வேத நெறியை உலகத்தில் பரப்பிய ஒரு அந்தணராக இவர் இருப்பாரோ என்று எல்லோரும் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் இருக்கின்றார். இத்தகைய அப்படிப்பட்ட வேடத்தை உடையவராக இருக்கின்றார் என்று எல்லோரும் அந்த ஐயப்படுமாறு அவர் வருகின்றார். எல்லாருக்கும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவர் அந்த வயதான கோலத்தில் அந்த சபைக்கு வருகின்றார். வந்து திருமாமரை மன தொழில் தொடங்கும், வந்து திருமாமரை மன தொழில் தொடங்கும், பந்தரிடை நம்பியதேர் பண்ணு சபை முன்னின்று, பந்தரிடை நம்பியதேர் பண்ணு சபை முன்னின்று, இந்த மொழி கேண்மின் எதிர் யாவர்களும் என்றான், இந்த மொழி கேண்மின் எதிர் யாவர்களும் என்றான், முந்தை மறை ஆயிரம் மொழிந்த திருவாயான், முந்தை மறை ஆயிரம் மொழிந்த திருவாயான், வந்து திருமாமரை மனத்தொழில். இப்போ சிவபெருமான் வயதான அந்தன கோலத்துல வந்துட்டார். திருமாமரை, அந்த உயர்ந்த அந்த வேதங்கள், அந்த வேதங்களின் அடிப்படையாக கொண்டு அந்த வேத நெறிப்படி அந்த திருமணமானது, அந்த திருமண தொழிலானது இப்பொழுது தொடங்க இருக்கின்றது. அப்ப இப்பந்தான் ஆரம்பிக்க போறாங்க. எந்த நிகழ்ச்சியும் இன்னும் நடக்கல. ஆரம்பத்திலே சுவாமி வந்துட்டார். அந்த மனத்தொழில் தொடங்கும் பந்தரிடை, இப்பந்தான் திருமணத்துக்கு உள்ள கிரியைகளை எல்லாம் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள், தொடங்க இருக்கின்றார்கள். அப்படி அந்த தொடங்க இருக்கக்கூடிய நேரத்திலேயே சுவாமி அங்க வந்திருக்கார். ஏன்னா ஏதாவது ஒரு சிறு நிகழ்வு நடந்தாலும்
இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்னு ஆயிரும். முதல்ல இப்போ மணமகனுக்கு காப்பு கட்டுறது, மணமகனுக்கு ஆடை கொடுக்கறது அப்படின்னு ஏதாவது ஒரு சிறு அங்க மங்கள வினை நடந்தாலும் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு ஆயிரும். ஆனா அப்படி ஆகக்கூடாது. ஏன்னா இந்த பெண் வேறு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்குன்னுட்டு விதிக்கப்பட்ட அந்த 2 பெண்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. அதனால திருமணம் அந்த சடங்கு தொடங்குறதுக்கு முன்னக்கூட்டியே சுவாமி அங்க வந்துடுறார். திருமணத்தை தடுப்பதற்காக. அதான் திருமண தொழில் தொடங்கும் பந்தரிடை நம்பி. பந்தரிடை, அந்த பந்தரிடத்தில் நம்பி எதிர், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய எதிரில் வந்து பண்ணு சபை முன்னின்று, அங்கே கூடியிருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடியவர்களினுடைய முன்னால் நின்று கொண்டு இந்த மொழி கேண்மின், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்பீர்களாக. எதிர் யாவர்களும், எனக்கு எதிரில் இருக்கக்கூடிய எல்லோர்களும் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை இந்த மொழியை கேட்பீர்களாக என்றார் அப்படின்னு அந்த வயதான அந்தனர் கூறுகின்றார். முந்தை மறை 1000 மொழிந்த திருவாயா. அதாவது அந்த முந்தை மறைனா பழமையான வேதம் அப்படின்னு அர்த்தம். அந்த பழமையான அந்த வேதங்கள் அனைத்தையும், 1000 அப்படின்னாலே எண்ணற்ற அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அது உபச்சாரத்துக்கு 1000ன்னு சொல்லுவோம். ஆனா அந்த 1000ங்கிற வார்த்தை வந்துட்டுனாலே அது எண்ணற்றங்கிற பொருளைத்தான் கொடுக்கும். அப்படி அந்த பழமையான எண்ணற்ற அந்த வேதங்கள், அந்த வேதங்களை எல்லாம் மொழிந்த திருவாயை உடையவன். அப்படிப்பட்ட அந்த வேதங்களை சொல்லக்கூடிய அந்த திருவாயை உடைய அந்த வயதான கோலத்தில் வந்த அந்த சிவபெருமான், நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க அப்படின்னு அந்த சபையில இருக்கக்கூடிய அனைவரையும் பார்த்து அவர் இப்பொழுது கூறுகின்றார். அந்த சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வயதான கோலத்தில் அந்த திருமணம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அந்த வேதங்களை அடிப்படையாக கொண்டு அந்த நடக்கக்கூடிய அந்த திருமண சடங்குகள், அந்த திருமண தொழில்கள், அந்த திருமண சடங்குகள் எல்லாம் தொடங்குவதற்கு முன்னமேயே தொழில் தொடங்கும் பந்தரிடை, அப்ப தொடங்கக்கூடிய நேரத்தில் வந்து விடுகின்றார். எதுவும் இன்னும் தொடங்கலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பிரயோகம் பண்ணுறாங்க. மனச்சடங்கு அப்படின்னு கூட போடலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கும்பங்களை எடுத்து வைக்கிறது, நூல் சுத்துறது, இது வந்து ஒரு தொழில். அந்த தொழில்கள்லாம் ஆரம்பிக்க முன்னூட்டியே வந்துட்டாருன்னு இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்படி அந்த மனத்தொழில் தொடங்கும் முன், அந்த திருமணத்திற்கு முதலில் செய்யக்கூடிய அந்த கும்பங்களை எடுத்து வைத்தல், நூல் சுற்றுதல், சந்தனம் குங்குமம் இடுதல், பூமாலைகள் சாத்துதல் போன்ற அந்த தொழில் தொடங்குவதற்கு முன்னமேயே, ஏனென்றால் ஒரு சிறு சடங்கு நடந்தாலும் இவர்தான் மணமகன், இவள்தான் மணமகள் என்று ஆகிவிடும். ஆகையினால் அந்த கிரியைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னமேயே அந்த பந்தலுக்கு அந்த வயதான கோலத்தில் சுவாமி வந்து விடுகின்றார். நம்பிக்கை எதிரில் வந்து நின்று கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அங்கு கூடியிருக்கக்கூடிய சபையினர் எதிரில் முன்னால் நின்று கொண்டு, நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கேளுங்கள், எனக்கு எதிரில் இருக்கக்கூடிய எல்லோரும் கேளுங்கள் என்று சுவாமி வந்து கூறுகின்றார். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? பழமையான வேதங்கள் அனைத்தையும், அளவற்ற அந்த வேதங்கள் அனைத்தையும் தன்னுடைய திருவாயால் அவன் சொன்னவன். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் இந்த திருமணப்பந்தலுக்கு வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று கூறுகின்றார் என்ற அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.